Good morning students, I am MRK. Today maths class வந்து 10th standard chapter 1 example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம் relation functionல. ஓகே, example 1.8 என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா capital X என்ற செட்டு கொடுத்துருக்கு, given capital X அப்படின்ற செட்டு கொடுத்துருக்கு, capital X is equal to -5 1 3 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கேபிட்டல் ஒய் அப்படின்ற செட்டு கொடுத்துருக்கு, ஸ்மால் ஏ கமா பி கமா சின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் ரிலேஷன் ஒன்று கொடுத்துருக்கு, R1 ரிலேஷன் கொடுத்து ஒரு பேர் கொடுத்துருக்கு, -5 கமா ஏ, நெக்ஸ்ட் 1 கமா ஏ, நெக்ஸ்ட்டு 3 கமா பின்னு கொடுத்துருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே வெரி குட். நம்ம ஆரோ டயக்ராம் போட்டு அது முதல்ல ஃபங்க்ஷனாக இல்லையான்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு எக்ஸில் உள்ளது டொமைன், ஒயில் உள்ளது கோடொமைன். அப்போ -5 1 3 4 வெரி குட். இதில் வந்து ஏ பி சி பேர் பண்ணையில் இதை பார்த்து பேர் பண்ணு. -5க்கு ஏ, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 1க்கு ஏ, இந்த 1 அந்த இதுக்கும் ஏ, அடுத்து 3க்கு பி அப்படின்னு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டு. இப்போ இது ஃபங்க்ஷனாக கேட்டால் இல்லை, இந்த 4க்கு என்ன இல்லை, இமேஜ் இல்லை. சரியா சொல்கிறது, 4க்கு என்ன இல்லை, இமேஜ் இல்லை. அதனால் இது இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதணும். அப்போ எழுதுறத வந்து என்ன எழுதுகிறோம், 4 does not have image in codomain, therefore it is not a function from x to y அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 4 does not have image in codomain, அதனால் இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.